கட்டுவாங்க தானே. அப்ப என்ன ஆகும், அரசாங்கத்தின் வருமானமும் கூடும். இதன் மூலமா இப்ப நீங்க பார்த்தா எல்லா கட்டுமான பொருட்களும், அது சிமெண்டா இருக்கட்டும், ஸ்டீலா இருக்கட்டும், இதெல்லாம் 28ல இருந்து 18 ஆக்கி இருக்கும். அப்ப கட்டுமான தொழில் அதிகரிக்கும். அப்படின்னா சித்தாளு, முக்கியாட்டாளு, கொத்தனாருக்கு வேலை கொடுமா கூடாதா? வேலை கொடுக்கும். பொருளாதார வளர்ச்சி. ஆகவே இன்னைக்கு நம்மால செய்ய முடியும். அதனால செஞ்சிருக்கோம். ஜிஎஸ்டி 2 ஏன் 7 வருஷம் கழிச்சு நீ முதல் 5 வருஷத்துக்கு எனக்கு நஷ்டம் வந்தா கொடுன்னு கேட்ட மாநில அரசாங்கங்கள். இப்பவும் கர்நாடகா முதலமைச்சர், பெங்கால் முதலமைச்சர் அவங்க என்ன கேட்கிறாங்க, எனக்கு நஷ்டம் வருமே. உனக்கு வந்தா எனக்கு தானே. ஏனென்றால் ஜிஎஸ்டி எப்படி வசூல் பண்றாங்க, ₹1 வசூல் பண்ணா 50 காசு மாநிலத்துக்கு, 50 காசு தான் சென்டர். ஆனா இங்க ஒரு தற்கொலை, எந்த தொகுதி, சேப்பாக்கம் பக்கத்து தொகுதி, இந்த தொகுதியை பக்கத்து தொகுதியில் ஒரு தற்கொலை, எனக்கு மொத்தமே 29 பைசா தான் வருதுன்னு எடுத்த உடனே 50 கொடுத்தாச்சு. அது அத்தனை ஏப்பமா? அது என்ன ஆகுது? ஆகவே இன்னைக்கு மக்கள் கையில புழக்கம் இருக்கணும். அதனால ஜிஎஸ்டியை குறைச்சு இன்றைய தினம்தான் அது அமலுக்கு வந்திருக்கு. இப்ப அரசாங்கத்துக்கு பெரிய பொறுப்பு இருக்கு. என்ன? அரசாங்கம் கொடுத்த இந்த வரி சலுகை நேர கன்சியூமருக்கு போகுதா அப்படின்னு அரசு எந்திரத்தின் மூலமா பார்க்கணும். ஆனா நமக்கு என்ன பொறுப்பு? நாம வாங்கும் பொழுது இந்த சாமான் போன வாரம் வாங்கினதுல 12% டாக்ஸ், இப்ப 0, பழைய விலையே போட்டு டாக்ஸ் இல்லாம போட்டுருக்காங்க. பார்க்கணும். பார்க்கலன்னா சண்டை போடுங்க. ஏன்னா விக்ரமராஜா அவர்கள் ட்ரேடர்ஸ் அமைப்புக்கு தலைவர், அவர் சொல்லியிருக்கார் மாண்புமிகு நிதியமைச்சருக்கு முன்னாடி, நாங்க இந்த டாக்ஸ் பெனிஃபிட்டை கன்சியூமர்ஸுக்கு, நுகர்வோருக்கு நாங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். அதனால நாம இது நடக்குதான்னு பார்க்கணும். இந்த மாதிரியா சாதாரண, அதாவது இந்த நேரடி வரி விதிப்புங்கிறது இன்கம் வந்தா இன்கம் டாக்ஸ். ஆனா வேலையே செய்யல, உட்கார்ந்து இருக்கான், பிச்சைக்காரனா இருக்கான், அவன் சாதம் வாங்கினா கூட அது குறையும். அதனால இந்த இன்டைரக்ட் டாக்ஸ்ங்கிறது இட் அஃபெக்ட்ஸ் எவரிபடி. அதனால இது எல்லாருக்கும் சலுகை கொடுக்கிற, எல்லாருக்கும் ஒரு இதுல பங்கு இருக்கிற மாதிரியா மத்திய அரசாங்கம் நடவடிக்கை